Hi friends, இன்று நம்ம சேனல்ல என்ன ஒரு பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க போறேன்னா லாஸ்ட் வீக் என்னோட மொபைல்ல நான் Gmail ஓபன் பண்ணேன். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு Google Drive full உங்களுக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகாது. அத இன்பாக்ஸ்ல வந்து மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது. ப்ளீஸ் கிளியர் உங்கள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்து நானும் பார்த்தீங்கன்னா Google Drive போய் ஃபோட்டோ வீடியோஸ் தேவையில்லாம் டெலிட் பண்ணேன். அப்பயும் எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல் அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் போகும்போது உங்களுக்கு Google Drive full அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு இப்போ ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்காது, அமௌண்ட் கட்டி நீங்கள் வந்து Google Drive வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஷோ ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருக்குது. ஸோ என்ன மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறேன். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காமிக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா ரிவார்ட் அண்ட் ஓடிடி இருக்கும், அதை ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போ லோடிங் ஆகுது. யூஸருக்கு மட்டும்தான், அது ஜியோவில் இருக்குது. அது எப்படி நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். இது வந்து ஏர்டெலுக்காக போடுறேன். ஸோ இது நான் சொல்கிறது ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் உள்ளே போங்க. ஸோ இதில் வந்து Google One 30 GB க்ளவுட் ஸ்டோரேஜின் அப்படின்னு இருக்கும். இது வந்து ரீசார்ஜோட கொடுக்குறாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது 3 month வேலிடிட்டி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் உங்கள் ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணேன். ஸோ இப்போ ப்ராசஸ் கொடுத்துட்டேன். திருப்பி லோடிங் ஆகுது. திருப்பி ப்ராசஸ்னு கொடுங்க. இது 30 GB வரைக்கும் அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது ரீசார்ஜோட கொடுக்குறாங்க. இதோட வேலிடிட்டி வந்து 3 மாதம். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜனவரி 2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் பாருங்கள். ஸோ ஆக்டிவ் பிளான் கொடுக்குறேன். எஸ்ப்ளோ Google One அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ திருப்பி சும்மா அதை கீழே கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 33 யூசேஜ்னு வருது. லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ யூஸ் தி ஆப்னு அப்படி இருக்கும், அதை ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் கிட்ட போகும். ஸோ இன்ஸ்டால் கொடுங்க, Google One இன்ஸ்டால் கொடுங்க. லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோட் ஆகுது. Google டவுன்லோட் ஆனது உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும் ஸ்பேஸ். இந்த மாதிரி தான் எனக்கு நான் போட்டதோட எனக்கு ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. Gmail எல்லாமே எங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கல. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ பேஸ் வந்துருச்சு. கண்டினியூ கொடுங்க. இப்போ வந்து ஓகே ஆகிடுச்சு. Google One ஓகே ஆகிடும். இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 30 GB ஸ்டோரேஜ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். கெட் ஸ்டார்டட்னு கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஃபேஸ் வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு. 33% யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு இதில் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் காட்டும். உங்களுக்கு ஃப்ரீ பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பேக்கப் கூட எடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.